ஈவெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரு பயங்கர கிளாமர் இண்டஸ்ட்ரியா பார்ப்பாங்க. படம் முடிஞ்சு பார்க்கும்போது நல்லா இருக்கும், படம் எடுக்கும்போது பார்த்துருக்கீங்களா? கிட்டத்தட்ட எங்களோட இண்டஸ்ட்ரியும் அந்த மாதிரி தான். இட்ஸ் அ வெரி டைம் கன்சியூமிங், டைம் டிமாண்டிங் இண்டஸ்ட்ரி. நமக்கு we organize events for people, it is one very unorganized segment. But unfortunately யார் வேணும்னா events பண்ணலாங்கிறதுனால எல்லாருமே events பண்ணி யாராவது ஒருத்தர் சொதப்பினாங்கன்னா கூட ஓவரால் இவெண்ட் இண்டஸ்ட்ரி இப்படிதாங்கிற பேரு எல்லா இடத்துலயுமே நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். யாராவது எங்கேயாவது ஒரு தப்பு பண்ணாலும் யூ ஆர் டு பி பிளேம்ட். அது வந்து இவெண்ட் மேனேஜ்மெண்டோட காசா கூட பார்க்கலாம். அன்னைக்கு எம்சி வரலையா, இட் இஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அங்கே சவுண்ட் ஏதோ ப்ராப்ளம் ஆச்சா அவங்க ரெஸ்பான்சிபிள். அன்னைக்கு மழையே பெஞ்சா கூட இட் இஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னால் இதை மேனேஜ் பண்ண முடியுங்கிற உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா ஜம்ப் இன் டு இவெண்ட் இண்டஸ்ட்ரி. இட் இஸ் அப்சல்யூட்லி வெரி amazing industry to work with and one of the growing industries too. So நமக்கு எல்லாருக்குமே அது தெரியும். வணக்கம். இன்னைக்கு பிசினஸ் பேசலாம் அப்படின்ற நிகழ்ச்சி மூலியமா நம்ம சந்திக்க போற தொழில் முனைவோர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பைஸ் ஈவெண்ட்ஸ் அப்படின்ற ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை கிட்டத்தட்ட 12 வருடங்களுக்கு முன்னாடி துவங்கி இன்னை வரைக்கும் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு இருக்கக்கூடிய சவிதா பிரகாஷ் அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம்ங்க. நிறைய பேருக்கு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். ஏன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் போயிருப்பாங்க, நம்ம இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். எந்த ஒரு பிசினஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அதுக்குன்னு சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களோட இண்டஸ்ட்ரியில நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் இல்லைங்களா? அதில் ஏதாவது முக்கியமான 1 or 2 சேலஞ்சஸ்? ஈவெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரு பயங்கர கிளாமர் இண்டஸ்ட்ரியா பார்ப்பாங்க. படம் முடிஞ்சு பார்க்கும்போது நல்லா இருக்கும், படம் எடுக்கும்போது பார்த்துருக்கீங்களா? கிட்டத்தட்ட எங்களோட இண்டஸ்ட்ரியும் அந்த மாதிரி தான். இதை பார்த்து நிறைய ஃப்ரெஷர்ஸ், இவெண்ட்ஸ் தானே, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, யார் வேணா ஆரம்பிக்கலான்னு நிறைய பேர் நமக்கு இவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இதுல it is a very time consuming, time demanding industry. நமக்கு we organize events for people, it is one very unorganized segment. எந்த டைம் ஆஃபீஸ் போவோம் தெரியாது, எப்போ வீட்டுக்கு வருவோம் தெரியாது. ஸோ இவெண்ட் ரொம்ப கிளாமரஸா இருக்கு, நல்லா இருக்குன்னு நினைச்சு வரவங்களுக்குலாம் முதல்ல you should be ready to work 24/7. ஸோ அது ஒரு வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு சேலஞ்சா பார்த்தேன். அண்ட் தென் இன்னொரு பெரிய இது, ஐ டோன்ட் see it as a challenge, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி யார் வேணும்னா இவெண்ட்ஸ் பண்ணலாங்கிறதுனால எல்லாருமே இவெண்ட்ஸ் பண்ணி யாராவது ஒருத்தர் சொதப்பினாங்கன்னா கூட ஓவரால் இவெண்ட் இண்டஸ்ட்ரி இப்படிதாங்கிற பேரு எல்லா இடத்துலயுமே நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ யூ வில் ஹாவ் டு டாக் டு தெம். நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸும் நம்மளோட ப்ரொஃபைலை வச்சு தென் we'll have to build that trust. அந்த பெர்ஸ்பெக்டிவ் இஸ் again very challenging. சரி, அடுத்து இப்போ பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் இருக்கும். பட்ஜெட் வந்து கிளைண்ட் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் வச்ச ரியாலிட்டி மாதிரி நம்ம ஒரு பட்ஜெட் எடுத்துட்டு போவோம். இல்லை என்னால் இவ்வளோலாம் ஆஃபர் பண்ண முடியாது, இவ்வளோதான் என்னால் வந்து அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பட்ஜெட் ரொம்ப பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸ் இஷ்யூவாக இருக்கும் உங்களோட இண்டஸ்ட்ரியில். அதை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? அவங்க ஒரு பட்ஜெட் சொல்லுவாங்க, பட் அதே சமயம் அந்த பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாக கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. கரெக்ட். இல்லை, இது டெஃபினெட்லி வெரி வேலிட் கொஸ்டின். ஏன்னா ஈவெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அகைன் we have காம்படிஷன் இஸ் வெரி ஹை. உங்களுக்கு வந்து பாதி விஷயம் நம்மளோட கிளைண்ட்ஸுக்கே தெரியும். எங்கே நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்கோர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்குற கிரியேட்டிவ் ஐடியாஸ். இது வரைக்கும் டச்வுட் all my clients, they've always given me that free hand. சவிதா, நீ இது பண்ணு, we trust you. ஸோ அந்த ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இத்தனை வருஷம் தேவைப்பட்டது. அதை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம்னா பட்ஜெட் இஸ் டெஃபினெட்லி நாட் அ ப்ராப்ளம். இன்ஃபேக்ட் எனக்கு சில கிளைண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, திஸ் இஸ் வாட் வி ஹாவ் இன் மைண்ட், எங்களுக்கு நீ பட்ஜெட் சொல்லு, இல்லைன்னா உங்க பட்ஜெட் சொல்லிடுவாங்க. ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் அண்டர் ப்ராமிசிங் அண்ட் ஓவர் டெலிவரிங். ஐ வில் செட் தி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிளியரா. அதுக்கப்புறமா நம்ம பண்ற ஒரு விஷயமும் எக்ஸ்ட்ரா இருக்கிற போது அது கைண்ட் ஆஃப் they feel very good. இது வந்து ஒரு சோஷியல் இவெண்டா இருக்கலாம், ஒரு கார்பரேட் இவெண்டாவே இருக்கலாம். ஸோ மை மந்த்ரா இஸ் பீன் அண்டர் ப்ராமிஸ் அண்ட் ஓவர் டெலிவர். ஸோ இட்ஸ் ஒர்க். ஓகே, இப்போ நீங்கள் ஹோட்டல் பற்றி சொல்லுங்க. ஹோட்டல் தவிர்த்து நிறைய உங்களுக்கு இப்போ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னாலே கம்ப்ளீட்டாக நிறைய வெண்டார்ஸ் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டரிங் பீப்புள் இருப்பாங்க, செலிபிரிட்டிஸ் இருப்பாங்க, ஈவெண்ட்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நிறைய வெண்டார்ஸ் உங்களுக்கு இருப்பாங்க. இந்த வெண்டார்ஸ் ஹேண்டில் பண்ணுறதே ஒரு பெரிய டாஸ்க் இல்லைங்களா? அதை எப்படிலாம் நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? ஓகே, திஸ் இஸ் ஆக்சுவலி ஒரு மேஜர் திங் பீப்புள் சி இட். வெறும் வெண்டர்ஸ் இருக்க போகிறாங்க, இங்கே கிளைண்ட்ஸ் இருக்க போகிறாங்க, நடுவில் உங்களுக்கு எதுக்கு இவெண்ட் மேனேஜர் ஆக்சுவலி யோசிச்சிங்கன்னா? See, that is where we make a very big difference. Of course, you have all the vendors. பாதி கிளைண்ட்ஸ்க்கு வெண்டர்ஸ் எல்லாருமே தெரியும். அவங்க கிட்ட ஆர்கனைஸ்டா கொலாபரேட் பண்ணி எல்லாத்தையுமே ஒரு ட்ராக்ல எடுத்துட்டு வர ஒரு பெரிய டாஸ்க். Again, going back to my crisis management, இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்ட் இருக்கிற ஒரு இவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியால தான் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும்.
Okay. So vendors ko ninga and if you consider them as your team, I always consider my vendors as my extended team. Avanga na adha solva. You guys are like my extended team. So give them that ownership. They will always travel, and I'm so proud to say engalku na day one enakku enna vendors la irukangalo, we keep adding to our database, but all my vendors anytime nadu rathri ஒரு 2 மணிக்கு நம்ம கால் பண்ணி if you want a print, if you want something, my vendors will do it. So that's the relationship that I have with my vendors, and I would like to thank all of them. வெண்டர்ஸ் பத்தி பேசியிருந்தோம், காம்படிட்டர்ஸ் பத்தியும் பேசணும். ஏன்னா ஒரு பிசினஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா போகணும் அப்படின்னா நம்ம காம்படிட்டர்ஸோட ஒரு படி மேல இருக்கணும். ஸோ காம்படிட்டர்ஸ் எல்லாம் எப்படி, காம்படிஷன் எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க? இந்த கொஸ்டினுக்கு நான் வேற மாதிரி ஆன்சர் பண்ணியிருப்பேன் கோவிட்க்கு முன்னாடி. ஆஃப்டர் கோவிட் நான் இப்பெல்லாம் என்ன பார்க்குறேன்னா, ஐ டோன்ட் see it as a competition but as a collaboration. So என்னை பொறுத்த வரைக்கும் I know what I am good at. Okay. And that's the என்னோட ப்ளஸ் தான் நான் இது வரைக்கும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறேன் என்னோட கார்பரேட்ஸ் கிட்ட. And somewhere they have liked something in me, the way I present the whole thing, or the creative ideas that I give them, and the comfort that I have created for my clients. அது டெஃபினெட்லி இருக்கு. காம்படிட்டர்ஸ் நான் இப்போ என்ன பார்க்குறேன்னா, ஒருத்தருக்கு அவ்வளோ கம்பீட் பண்ற அளவுக்கு கோவிட் has personally taught me a lot of things. இப்போ நான் when I look at a competitor, I say how can we collaborate? That is something that is actually positive in that company, and we can always collaborate ன்ற போர்டு தான் எனக்கு இன்னைக்கு தேதியில இருக்கு. எஸ்ங்க, அவங்க அப்படி நம்மள பாக்குறாங்களாங்கிறது இட்ஸ் a different story, but my perspective towards competition has changed, and I really don't see it as competition anymore. I have my அவ்வளோ இருக்கு, எல்லாமே நம்ம மைண்ட் செட் தான். அப்சல்யூட்லி அவ்வளோ இருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அவ்வளோ இருக்கு சாப்பிட. நீ உன் தட்டுல எவ்வளோ என்னமோ சாப்பிட்டுக்கோ, நான் என் தட்டுல விட சாப்பிட்டுக்கிறேன். that's how it is. ஸோ இப்போ ஒரு புதுசா ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க கொடுக்குற மெசேஜ் என்ன? மை ஃபர்ஸ்ட் திங் இஸ், உங்களுக்கு வந்து உண்மையிலேயே கிரியேட்டிவா இருக்கீங்களா? ஓகே. உண்மையிலேயே உங்களுக்கு நிறைய பேஷன்ஸ் இருக்கா? எடுத்த உடனே சம்பாதிக்கணுங்கிற மூட்ல வராதிங்க. Are you willing to spend your time? Because event management is very, very time consuming. And if you are really organized, யாராவது எங்கேயாவது ஒரு தப்பு பண்ணாலும் you are to be blamed. அது வந்து event managementோட காசா கூட பார்க்கலாம். அன்னைக்கு MC வரலையா, it is your responsibility. அங்க சவுண்ட் ஏதோ ப்ராப்ளம் ஆச்சா, அவங்க ரெஸ்பான்சிபிள். அன்னைக்கு மழையே பெஞ்சா கூட it is your responsibility. So you need to be very sure. இதெல்லாம் தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். என்னால் இதை மேனேஜ் பண்ண முடியுங்கிற உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா, ஜம்ப் இன்டு இவெண்ட் இண்டஸ்ட்ரி. இட் இஸ் அப்சல்யூட்லி வெரி அமேசிங் இண்டஸ்ட்ரி டு ஒர்க் வித், அண்ட் ஒன் ஆஃப் த க்ரோயிங் இண்டஸ்ட்ரீஸ் டூ. ஸோ நமக்கு எல்லாருக்குமே அது தெரியும். நான் ஒரு 10 வருஷம் 12 வருஷத்துக்கு முன்னாடி ஈவென்ட் பார்க்கும்பொழுது அதில் ஒரு சும்மா ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும், எக்ஸ்டீரியர் ஒரு டிசைன் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். பட் இப்போ ஈவெண்ட்ஸ் பார்த்தா பின்னாடி வந்து டிஜிட்டல் பேனர்ஸ் வந்துடுச்சு, சவுண்ட் சிஸ்டம், லைவ் ஸ்ட்ரீமிங், இப்படிலாம் நிறைய டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் வந்துடுச்சு இல்லைங்களா? அதுக்கு எப்படி அடாப்ட் ஆகுறீங்க? நிறைய எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் கற்றுக்கிட்டே இருக்கணும். உங்கள் டெக்னாலஜின்றப்ப நம்மளுக்கு வந்து டெக்னாலஜி பெரிய அந்த அளவுக்கு அனுபவம் கிடையாது. ஸோ எப்படி அந்த விஷயங்களை கற்றுக்கிறீங்க, அதுக்கு அடாப்ட் பண்ணிக்கிறீங்க? பேசிக்கலி எல்லா இண்டஸ்ட்ரியுமே படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆமாம், யூ நீட் டு நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த மார்க்கெட். அந்த ட்ரெண்ட்ஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இவென்ட் மேனேஜ்மெண்ட் நாங்கள் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. ஸோ வி ஆல்சோ கீப் learning. We understand the so-called competitors or collaborators or whoever we call, அவங்க எல்லாம் we all understand, okay, இப்போ என்ன நடக்குது, இப்போ என்ன கற்றுக்கிட்டா பெட்டராக இருக்கும். From offsites or the events that we were doing, employee engagement events inside the office, இன்னைக்கு virtual-ஆ பண்ணணும். Okay. That is the only difference. Okay. But the concept remained the same. We also had to adapt to the latest technologies. அது இல்லாம இப்ப events open ஆனதுக்கு அப்புறமா பெருசா நடக்கிறது. Now thanks to social media, globally we are all connected. ஸோ இன்ஃபர்மேஷனுக்கு பஞ்சமே இல்லை, கற்றுக்கிறதுக்கு பஞ்சமே இல்லை. அண்ட் வென் வி வாண்ட் சம்திங், தேங்க்ஸ் டு அவர் mentors, our competitors, our vendors, they are the ones who keep teaching us. ஸோ நமக்கு தெரியணுங்கிற அவசியம் கூட இல்லை. ஒரு டெக்னாலஜி தட்ஸ் இன்ட்ரடியூஸ்ட் இந்த event நமக்கு தெரியணுன்ற அவசியம் இல்லை. நம்ம கேட்டாலே யூ ஹாவ் பீப்புள் டு டெல் யூ. அதை ஹவு சூன் யூ அடாப்ட் அண்ட் டேக் இட் ஃபார்வர்ட் இஸ் வாட் மேட்டர்ஸ். ஓகே. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன, இதில் இருக்கக்கூடிய பாதகங்கள் என்ன அப்படின்றத ரொம்பவே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்குமே நீங்கள் ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்க சொன்ன விஷயங்கள் நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். இதே மாதிரி அடுத்த பிஸ்னஸ் பேசலாம் நிகழ்ச்சியில் வேற ஒரு ஆண்டர்ப்ரனரோட நம்ம சந்திக்கிறோம். நான் அறிவழகன். நன்றி, வணக்கம்.